இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோவை ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டை பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு ஒரே லிங்காக டேரெக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீசெட்டை நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்குள்ளே வந்து இன்புட் ஆயிரும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்ஸ் வந்து இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இந்த பீட் மார்க் அப்படின்ற ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோடனே சாங்கு டெம்ப்ளேட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட் மார்க்கு ஒரு எம்டியாக நிறைய பீட் மார்க்ஸ் விட்டுட்டு அடுத்து மறுபடியும் டெம்ப்ளேட் இந்த மாதிரி பீட் மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருந்துருப்பேன். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த எம்டியாக இருக்க பீட் மார்க்கில் அதுலேயுமே இமேஜ் ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்ணலாம்? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி ஒரு பீட் மார்க்கில் இமேஜை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்டா இதில் இமேஜ் ஆட் பண்ணி காமிச்சா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். நிறைய பேருக்கு இமேஜெலாம் எப்படி ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். நான் எந்த இடத்துல எந்த இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி காட்டியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க இந்த டெம்ப்ளேட்டை விட்டுட்டு அடுத்து இந்த சைடு ஃபஸ்ட்டு எடுத்துன்னா அந்த கேர்ளோட இமேஜ், அடுத்து நம்மளோட இமேஜ். ஸோ இதே மாதிரி அடுத்து இந்த டெம்ப்ளேட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கேர்ளோட இமேஜ், நம்மளோட இமேஜ், இந்த மாதிரி மாற்றி அந்த கேர்ளோட இமேஜ், நம்மளோட இமேஜ்னு மாற்றி நீங்கள் இமேஜஸை வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இமேஜஸ் வந்து வரிசையாக ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் நான் ரெண்டு டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதாவது வீடியோட ஸ்டார்டிங் வந்தால் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன்னா இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜஸ் இருக்குது. பதிலாக இந்த ஃபஸ்ட்டு இதில் அந்த கேர்ளோட இமேஜ், நீங்கள் யாரோட இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த கேர்ளோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் கொடுத்தாலே போதும். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆகிடும். இப்போ பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த மேலே இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் எல்லாத்துலேயுமே மாற்றணும். அதுக்கு மேலே இருக்க அந்த குரூப்பை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட் குரூப் போனீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 லேயர் வரும். அதுக்கடுத்து கீழே ஒரு குரூப் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3 லேயரில் வந்து மாற்றலாம். ஃபஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு, கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட் டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல அதே இமேஜ் எல்லா லேயர்லையுமே ஒரே இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த 3D எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இதே மாதிரி ரெண்டாவது இருக்க டச் பண்ணி அதே இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி லாஸ்ட் அந்த மீத இருக்கிறதையும் டச் பண்ணுறீங்க, அந்த கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப் டச் டச் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணினா அதே மாதிரியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 6 லேயர் ஓப்பன் ஆகும். இதுலேயும் அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு பேக்ரவுண்டை டச் பண்ணுறீங்க, கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணுறீங்க, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணணும், ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். இப்போ இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானு. ஸோ இந்த மாதிரி நான் இப்போ இல்லை, ஒரு ரீசெண்டாக போடுற எல்லா வீடியோலையுமே இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை கொடுத்து தான் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி நான் போடுறது நல்லா இருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பீட் மார்க் தனியாக, சேக்கஃபைட் தனித்தனியாக கொடுத்து அது ஒன்று எங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படி கொடுத்தது நல்லா இருக்கா? ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்டா நான் பாட்டுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு தெரியாமலே நான் பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி போடுறது நல்லா இருக்கா, இல்லை முன்னே நான் போட்ட மாதிரி பீட் மார்க் தனியாக, சேக்கஃபைட் தனியாக போடுறது நல்லா இருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த 6 லேயர்லையுமே ஜஸ்ட் அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணி இந்த எஃபெக்ட்டை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மொத்தமாக டோட்டலாக பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும். இதே மாதிரியே அடுத்து ஒரு குரூப் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, இந்த குரூப்பில் உங்களோட இமேஜ். ஸோ நாம் முன்னே பண்ண மாதிரி இந்த இடத்துல உங்களோட இமேஜை எவ்வளோ பேர் கரெக்டாக சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 2 குரூப் முடிஞ்சா இதுக்கு அடுத்து நீ மீத இருக்கிறது ஃபுல்லாமே இமேஜஸ். இந்த மீத இருக்க இமேஜஸ்க்கான எஃபெக்ட்லாம் எங்கே இருக்கும்னா, நான் உங்களுக்கு கொடுத்த பீட் மார்க் இருக்குது பதிலாக அதை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே தெரியும். அதில் அந்த பீட் மார்க் முடிஞ்சு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த 2 தான் அதுக்கு யூஸ் பண்ண போகிற எஃபெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணுறீங்க, அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுறீங்க. இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயரை கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த இமேஜ்லாம் ஆட் பண்ணி ஓப்பன் பண்ணால் அந்த பீட் மார்க் உங்களுக்கு ஒரே ப்ரீசெட்டாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக அந்த இமேஜ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ப்ரீசர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக எந்தெந்த இமேஜில் நம்ம இந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம்னா அந்த கேர்ளோட இமேஜஸில் மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க அந்த கேர்ளோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளோட இமேஜை விட்டுட்டு அடுத்து அதே மாதிரியே அடுத்து எங்கெங்கெல்லாம் அந்த கேர்ளோட இமேஜ் இருக்கோ ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஸ் தெரியறக்காக அந்த மாதிரி அந்த கேர்ளோட இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி அந்த கேர்ளோட இமேஜ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இல்லை இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த கேர்ளோட இமேஜஸ் எல்லாத்துக்குமே எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். இனி நமக்கு மீத இருக்கிறது நம்மளோட இமேஜஸ் மட்டும்தான். அதுக்கு அதே மாதிரி அப்படியே பேக் வந்துட்டு அதே நான் உங்களுக்கு ஒரே ப்ரீசெட்டாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் ஒரு எஃபெக்ட் இருக்கா அதையும் கரெக்டாக அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. அந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நாம் முன்னே என்ன பண்ணோம் அந்த கேர்ளோட இமேஜை பூரா செலக்ட் பண்ணி மொதல் எஃபெக்ட் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ நம்மளோட இமேஜஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ண போகிறோம்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி அடுத்தடுத்து மூவ் பண்ணி வீடியோட லாஸ்ட் வரை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி ஈஸியாக ஒரே கிளிக்கில் எல்லா இமேஜ்லையும் ஆட் பண்ணலாம். நீங்கள் ஒன்றா மூவ் பண்ணலாம், ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒரே கிளிக்கில் ஈஸியாக வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி டூப்ளிகேட் இந்த கீழே இருக்க சின்ன ஆரமாக இருக்குது, இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை ஆஃப் பண்ணிட்டு கீழே பேஸ்ட்டு. ஸோ ஈஸியாக வந்து எல்லாத்துக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.